சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. எனக்கு அப்படி பாக்குறீங்க? டெய்லியும் 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற சோம்பேறி தூங்க மூஞ்சி சத்யாவா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு பூஜை ரூமுக்கு வந்து சாமி கும்பிடுறாளேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? எனக்கே என்ன பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்குக்கா. இது உண்மையிலேயே புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. சொல்ல போனா இதெல்லாம் நான் பிளான் பண்ணவே இல்ல. என்னையே அறியாம எல்லாமே இயற்கையா நடந்துருச்சு. ஆமா அதிரேக்கா, என்னமோ அலாம் வச்சு எழுந்திருச்ச மாதிரி ஏர்லி மார்னிங்கே தூக்கம் கலைஞ்சு டப்புன்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அலுப்பு பார்க்காம எழுந்திருச்சு விறுவிறுன்னு குளிச்சு முடிச்சதும் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிடணும்னு தோணுச்சு. என் லைஃப்ல இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு தெரியுமா? நீங்களும் நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி என் கழுத்துல ஏறின இந்த மாங்கல்யம் தான் காரணம். தாலியோட அருமை தெரியுமா, பெருமை தெரியுமா, மகிமை தெரியுமான்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். கழுத்துல ஒரு கைத்த கட்டிக்கிட்டு மகிமை பெருமைன்னு டயலாக் அடிக்கிறாங்களேன்னு கிண்டலா நினைப்பேன். ஆனா அப்படி நினைச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த மாங்கல்யத்துக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு. கண்டிப்பா இதுதான் என்ன அப்படியெல்லாம் மாத்துச்சு. இருங்க, நான் வரேன். மாமா, பாட்டி, எல்லாரும் வாங்க. கற்பூரம் ஆரத்தி காட்ட போறேன். சரிம்மா. அம்மா வாமா. மா வாங்க சாமி கும்பிடலாம். சரி, என்னங்க வாங்க சாமி கும்பிடலாம். ராமா போடுறான்னு பாப்போம். நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். சரிங்க நீ. அண்ணா வாண்ண. நான் வரல. சின்ன எல்லாரும் போறோம். வாண்ண நீயும். இல்ல வா வாண்ண. வா வாங்குறல. வா. சரி வா.
ஆதிரி அக்கா, இந்த நாள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். இப்படி ஒரு நாள் என் லைஃப்ல வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நான் இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடியாகி பூஜை எல்லாம் பண்ணதே இல்ல. இந்த மாதிரி என் அம்மாவும் அண்ணனும் பார்த்தாங்கன்னா தலை சுத்தி மயக்கமே போட்டுருவாங்க. அடியே, உன் அம்மாவும் உன் அண்ணனும் என்ன மயக்கம் போடுறதே, நாங்களே இப்ப மயக்கமாத்தான் நின்னுகிட்டு இருக்கோம். என்னக்கா எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கீங்க? நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்படி மாறி இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிரி அக்கா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எப்படி இந்த குடும்பத்தை உங்க குடும்பமா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் இப்போ இத என் குடும்பமா நினைக்கிறேன். இது நான் வாழ வந்திருக்கிற வீடு. இங்க இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வாழ வச்சு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அக்கா, நீங்க இந்த வீட்டு பெரிய மருமகளாவும் நான் சின்ன மருமகளாவும் இருந்து 2 பேருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேத்தி கொண்டு போவோம். என்னக்கா சொல்றீங்க? சரி சத்யா. சரிதான். 2 பேரும் ஒரு முடிவே இல்லாம மாறி மாறி பயங்கரமா நடிக்கிறாளுங்களே, இவளுங்களை என்னன்னு சொல்றது? சரிக்கா, நான் இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லணும். சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ணி, உங்களை மாதிரியே சின்ன நீயும் ரொம்ப நல்லவங்கள மாறிட்டாங்கல்ல. ஆமாமா ஆதிர, நீ மட்டும்தான் சத்யாவை மாத்திட முடியும்னு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த. உன்னோட நம்பிக்கை பழிச்சிருச்சுமா. சத்யாக்குள்ள எவ்வளவு நல்ல குணமும் நல்ல மனசும் இருந்திருக்கு பாத்தியா? அதை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அவ நம்ம கிட்ட வெறுப்பையும் கோபத்தையும் காட்டிக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப அவளை பாக்குறப்ப அந்த பழைய சத்யாதான்னு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அவ மாறிட்டா. என்ன சொல்ற ஆதிர? சத்யா ஏதோ ஒரு பிளானோட தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். பாவம், அது இவங்களுக்கு தான் புரியல. இவங்க சந்தோஷத்தையும் நான் கெடுக்க விரும்பல. என்னம்மா ஆதிர? ஆமா மாமா, உண்மைதான்.